குமார் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? எப்படி இது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? பேக்ரவுண்ட் சூழல் வந்து விசிகாவுக்கு ஆதரவு இருந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கியிருக்கு. ஆனால் விசிக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஈவன் ஆஃப்டர் தட் பிரஸ்ஸை மீட் பண்ண போகிறாங்க. ஆதவர்ஜுனா அவர்களை அழைத்து, அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு அழைத்து கடிதம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கால் வருது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி. இது எப்படி இருக்கு சார்? தமிழக அரசியல் கடத்தை வந்து புதுசாக இருக்கு. இல்லை, நீங்கள் ஒரு இடத்த மட்டும் பார்க்காம நீங்கள் முதல்ல இருந்து பாங்க. அதாவது ரிசல்ட்டு வந்ததுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது, 4ஆம் தேதிக்கு அப்புறம். ஆமாம், என்னெல்லாம் நடந்து நீங்கள் பார்க்கணும். அதில் நண்பர் வன்னியரசு பேசுனது, சிந்தனை செல்வன் பேசுனது, சகோதரர் பாவலன் பேசுனது, அதற்கப்புறம் மற்றவங்க ஒவ்வொருத்தரும் கருத்து சொன்னது, எங்களை போல அரசியல் விமர்சகர்கள்லாம் நாங்கள் விவாதங்கள்ல அன்னைக்கு தேதியில் பேசுனது, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கணும். ஓகே, இது யார் சொன்னான்னு யாருக்குமே தெரியாது. இந்த தகவலை திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கணும்னு சொல்றதை யார் எடுத்து வச்சாங்கிறது இன்னே வரைக்கும் தெரியல. அந்த காலத்து சினிமாவில் அந்த மாதிரி இருக்கு. இல்ல, ஏன் அந்த கேள்வி மீண்டும் சர்ஃபேஸ் ஆச்சு தெரியுமா? முதல்ல வந்தது அந்த அப்படியே யார் சொன்னாண்டா ஏன் சர்ஃபேஸ் ஆயிருக்குன்னா, ஒண்ணு இதுல சம்பந்தப்பட்டவங்க இல்ல, ஏன் அந்த பேச்சு மறுபடியும் வருதுன்னா அவரே அதை என்டாஸ் பண்றாரு. இல்ல, மெயின் ரோலா இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருக்கு சொல்லியிருக்கணும்? ஒன்னு திரு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கணும். அதை தவிர்த்தால் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கணும், இல்லைன்னா திருமாவளவன் சைடில் இருந்து சொல்லியிருக்கணும். இவங்க இந்த ஆங்கிளை தவிர இந்த செய்தி யார் சொல்லி? நான் சொல்றேன், திருமாவளவன் சைடுல இருந்து சொல்ல, திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காங்க. அவர்கள் ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், சிவி சண்முகம் சொல்றார். சிவி சண்முகம் சொல்றார். சிவி சண்முகம் முன்னாடி சிவி சண்முகம், ஆமா, ஆதவர்ஜுனா சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, இது போல திருமாவர்களை முதலமைச்சராக்குவதற்கான பேச்சு எடுபட்டு நாங்கெல்லாம் முன்னாடி இது வேண்டாம், திமுக அதிமுக கூட்டணி வேண்டாம், இவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டாம், ஆனா திருமாவர்களை முதலமைச்சர் சொல்லி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு தலித் வந்து கண்டிப்பா வரட்டும் அப்படிங்கிற இடத்துல நாங்க நிக்கிறோம். இவ்வளவு பேர் யார் சொன்னது? அவர் சிவி சண்முகம் சொல்றாரு. சிவி சண்முகம் சொன்னதுக்கு பிறகுதான் இது பெருசா மாறுது. அது வரைக்கும் சரி ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏதோ பேசப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் விட்டாங்க. சிவி சண்முகம் வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னால் வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பேசின உடனே அவரும் சூசகமாக தான் பேசியிருக்காரு. அவரும் யார் சொன்னார்னு ஒருத்தரையும் சொல்லலை. எல்லாமே சினிமாவில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். சினிமாவில் கடைசியில் தான் வரும் கிளைமாக்ஸ், படம் முடியும் போது வணக்கம் சொல்லுவாங்களே, அப்போ தான் நமக்கு தெரியும் பார்க்குற ரசிகர்களுக்கு. அதை போல தான் இது போய்கிட்டு இருக்கே தவிர, இது வந்து ஒவ்வொரு சைட்லேயும் இதை எப்படி பார்க்கணுன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு 25% மக்கள் தமிழ்நாடு அதுக்கு மேலே தான் இருக்கும், தலித் சமுதாய மக்கள் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒத்த தலைவராக அவர் இருக்கார். ஆனாலும் 96 அரசியலுக்குள்ளே வந்தவர் இதுவரைக்கும் அவரால் தனியாக கூட போட்டிட்டு ஒரு பெரிய வெற்றியை எடுக்கிறதுக்கு முடியாமல் இருந்துகிட்டு இருக்கு. பரவலாக இருக்காங்க, மக்கள்லாம் பரவலாக இருக்காங்க. அவர் திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர் இருக்கிறார். இப்போ இந்த தேர்தலில் திடீர் புயலா 52லேருந்து நண்பர் சொன்னார்லே இஸ்மாயில், 52க்கு பிறகு இப்போ தான் இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்குன்னு சொன்னார்ல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் தேர்ட் ஃபோர்ஸ், சரியான ஃபோர்ஸ் வரல. அதனால இவங்க 2 பேரும் ஏ இஸ் அ பவர், அப்புறம் பி இஸ் ஒரு டைம் பவராக இருப்பாங்க. மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம 2 பேரை தவிர தேசிய கட்சிகளை எதையும் உள்ளே விட்டுறக்கூடாது. காங்கிரஸ் வந்து முதல்ல காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக இருந்தது. ஆனால் பிறகு 67க்கு பிறகு நிலைமை மாறி இப்போ காங்கிரஸ் இவங்க வாழை பிடிச்சிட்டு இருக்குங்கிறது உண்மை, எல்லாத்துக்கும் தெரியும். ஆகையினால இருந்தாலும் பல விஷயங்களில், தேசிய அளவிலான பல விஷயங்களில் திமுக நேரடி முரண்பாடு, அதற்கு விசிக கம்யூனிஸ்ட் எல்லாரும் பேக்கிங் பின்னால். ஆக தேசிய கட்சிகளை உள்ளே வரவிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய லட்சியம். இது பாஜகவுக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். இது தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல், காங்கிரஸும் வேறு வழி இல்லாமல் அவங்க வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை இது. ஆக இந்த சூழலில் இப்போ ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. இதற்கு அன்னைக்கு தேவை என்ன? 10 சீட்டு 12 சீட்டு தான் தேவை. அன்னைக்கு லெவலில் 10ஆம் தேதி பேசும்போது 12 சீட்டு அவங்களுக்கு தேவை. அப்போ 13 சீட்டு தேவைப்படுது. 13 சீட்டு தேவை. ஒன்று அவர் வாபஸ் வாங்கினா 13 தேவை. அப்போ அதற்கு என்ன பேசப்பட்டது? கம்யூனிஸ்டில் 2 கம்யூனிஸ்ட்லேயும் 4, திருமாவளவன் விசிகாவில் 2 6, காங்கிரஸ் ஏற்கனவே 5 கொடுத்துட்டாங்க, ஆரஞ்சு 11. அப்புறம் இது இந்திய தேசிய முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க 2 முதல் நாளைக்கு கொடுத்ததாக சொன்னாங்க. இதில் எல்லாத்தோட வேடிக்கை என்னென்னா, சகோதரர் பேசின அன்னைக்கு தான் நினைக்கிறேன், அது ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம், என்ன சொன்னாங்கன்னா, நான் 3 பேரும் ஒரே ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம். கம்யூனிஸ்ட் நாங்கெல்லாம் ஒரே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறோம். ஒத்த சிந்தனையோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். அதை ஒட்டி தான் நாங்கள் பயணிக்கிறோம்.
ஆனால் அது ரொம்ப வார்த்தை, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், அது ரொம்ப சரியான வார்த்தை தான் அது. ஆமாம், ஆனால் ஒட்டி பயணிக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அவங்கள பாருங்கள். முதல்ல அவர் லெட்டர் அனுப்பிட்டான்னு விஜய் சொல்லிட்டார். திருமாவளவன் விசிக ஆஃபீஸ்க்கு நான் லெட்டர் அனுப்பினேன், அது வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்களா எதில் அனுப்புனாங்கன்னு தெரியல. பட் பின்னால் அது வாட்ஸ்அப்பில் வந்ததாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அவரும் வந்து திருமாவர்கள்ட்ட பேசியிருக்கிறார், அவரே சொன்னார். ஆக நேராக வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து அவங்கள பேசுங்க, நான் ஒன்றுமே இல்லை, அவங்க சொன்னால் போதும் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு 2 ஆஃபீஸுக்கும் போனார். 2 பேரும் அங்கேயே அறிவிச்சிட்டாங்க, அவங்க அன்றைக்கே அறிவிச்சிட்டாங்க. இவர் அறிவிக்க போகிறதுக்கு முன்னே இவர் என்ன சொன்னார், திருமாவளவன் அவர்களும் சரி மற்றவங்களும் பேசுனது என்ன, நாங்கள் வந்து எங்களுடைய எம்எல்ஏக்கள் ஊரில் அதை அன்னைக்கு சொல்லலை, நாங்கள் வந்து இதில் பேச போகிறோம், நாங்கள் இதில் ஜூம் மீட்டிங்கில் நாங்கள் பேச போகிறோம், எல்லாத்துலேயும் பேசி முடிவெடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இன்றைக்கி சாயங்காலம்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் நடக்காது, நாளைக்குன்னு டைமை மாற்றினாங்க. அப்புறம் நாளைக்கு தான் சொல்ல முடியும். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திரு பாலன் சரி பண்ணிட்டோம். அவர் முதல் நாள் சொல்லுகின்ற போதே, 5ஆம் தேதி சொல்லுகின்ற போதே, அடுத்த நாள் காலையில் நாங்கள் சொல்கிறோங்கிறது தான் திருமாவர்கள் சொல்லியிருந்தார். இதுதான் காலையில் சொன்ன முடிவு. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 5ஆம் தேதி வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அதற்கு அடுத்த நாள் வந்து அவர் வந்து சொல்கிறார். இது வந்து 8ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயம். ஆமாம். ஆக மொத்தம் அவர் என்ன, அப்போ இந்த 2 இடதுசாரிகளுமே 7ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, 8ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, 9ஆம் தேதி விசிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. ஆமாம். அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு நான் சொல்கிறேங்கிறத சொல்லி சொன்னார். காலையில் வந்து வன்னியரசு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்துட்டு அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினதாகலாம் சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் ஒரு செட்பேக் வந்திருக்கிறது. ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதில் 3 வகையான முடிவுகள் வந்திருக்கிறது. திமுகவை தான் எல்லாரும் எதிர்பார்த்தா, டிவிகே வந்து ஆட்சி அமைத்துருங்கிற அளவுக்கு ஒருத்தர் கூட கணிக்கல. நான்லாம் கூட முதல்ல 20% சொன்னேன். ஒரு தொகுதிக்கு 15,000 இதே ஆஃபீஸில் இதே ரூமில் நான் பேசியிருக்கேன். அதற்கப்புறம் கடைசி 3 நாளைக்கு முன்னால் கிராமங்களில் ஊர்களில் இருந்து வரக்கூடிய வரவேற்பு பார்த்தா எங்கே போய் முடியும்னுலாம் நானே பேசியிருக்கேன். எதில் போய் முடியும்னு சொல்ல முடியல. ரிசல்ட் எப்படி கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பின்னணி எங்கேருந்து உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ திருமாவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும்ங்கிற அந்த பின்னணி இது ரசிகர்கள் இடையில ஆர்வம் உள்ளவர்கள், அவர் மீது ஆர்வம் உள்ளவர்கள், விசிகால இருக்கிற ஆர்வம் உள்ளவர்கள், அல்லது மற்றவங்க தலித்து ஒருத்தர் வரட்டுமே நினைக்கிறவர்கள், அவர்கள் யாரோ இடையில உருவாக்கி விட்ட ஒரு கான்செப்ட். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் கான்செப்ட் தான் நான் நினைக்கிறேன். நான் அதை உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒன்று சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றி நமக்கு தெரியும். அவர் வந்து ஏற்கனவே ஒரு மோல்டு மாதிரி அவர் ஒரு முடிவில் இருந்தார், அதை மாற்ற மாட்டார். அவர் வந்து அவருடைய நிலைப்பாடால் இப்போ அந்த கட்சி என்ன ஆயிருக்கு, தமிழ்நாட்டு அரசியலே ஒரு மோசமான நிலைமைக்கு போன காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி. இதை நான் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், 4 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தான் ஆகும், இப்போ நடக்கிறது தான் நடக்கும்னு முன்னாலே சொல்லியாச்சு. நீங்கள் எல்லா பதிவுலையும் நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய பதிவு இருந்தால் போட்டு பாருங்க. இங்கே எடுத்ததாக இருக்கட்டும் சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதான் நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அது அனுபவம் சைக்காலஜி. ஒரு மனிதனுடைய ஒரு தலைவருக்கு ஒரு தலைவர் அப்ப இந்த விஷயத்தை அதுதான் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு நான் ஈல்ட் ஆகலன்னு சொல்றாரு. அப்ப யார் அந்த விஷயத்தை முன் வைக்கிறது, அந்த விஷயத்தை சொல்ற அந்த கேள்வி வருது. இப்போ சார் ஒண்ணு தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற கான்செப்ட் இருக்கணும். அது வந்து திரு பாவலன் சொன்னது போல ரைட், அப்படிதான் இருக்கு. 2வது யார் வந்தால் சரியா இருக்கும், அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் திருமாவர்களை நகர்த்துகிறார்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வந்துட்டா அவருக்கு இருக்கான சிக்கல் என்ன, பின்னணி என்னங்கிறத இப்ப பேசுறார். ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. சம்பந்தப்பட்டவர்கிட்ட கன்கரண்ட் இல்லாம திருமாவளவன் அவர்கள்ட்ட யாரும் கேட்டுட்டு நீங்க முதலமைச்சரா வர போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க சரின்னு சொன்னா நாங்க பேசுறோங்கிற நிலைமையெல்லாம் இந்த பேச்சிலே அது கிடையாது. அதே போல எங்க இருந்து இது ஆரம்பிச்சதுங்கிறது தகவலா தான் சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. அவரும் அந்த தகவல் எங்க இருந்து வந்ததுன்னு கூட அவரும் சொல்லல. அது சொல்லாம இருக்கிறது நான் நாகரிகம் நினைச்சு அவர் சொல்லாம இருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் இது வந்து ஆர்வமிக்க இளைஞர்களால் ஆர்வமிக்க ஒரு நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கான்செப்டாக தான் நான் அதை பார்க்குறேன். எந்த நிர்வாகிகள், எந்த கட்சியோட, அது யாருன்னு எனக்கு தெரியாது. அவரை முதலமைச்சர் கொண்டு வரணும்னு விருப்பம் உள்ளவங்க யாராவது கட்டி விட்டது தான் இது. திமுக இருப்பாங்களா, யாராவது இருக்கலாம், யார் அதிமுக குறிப்பா கொண்டு போய் கார்னர் பண்ணாதீங்க, யாரா வேணாலும் இருக்கலாம் சார். நான் கேட்கிறேன், அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் விசிக கட்சிக்காரங்களா இருப்பாங்க. விசிக வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த ஸ்டாண்ட்ல இல்லைன்னு சொல்லி தெளிவுபடுத்துறாங்க. அப்புறம் இல்லாம இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், திமுக ஏன் இருக்கக்கூடாது? திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும்
ஆரம்ப காலத்துல ரெண்டுக்கும் திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்க எண்ணிக்கை வேணுமில்லைங்க திமுகவுக்கு எதிராக இல்ல நம்பர்ஸ் வேணுமில்ல சார், அதுதான் அங்கதான் திருமாவளவன் வர்றாரு. நீங்க நம்பிக்கைன்னா திருமாவளவன் நம்பிக்கை இல்ல, எண்கள் நம்பர்ஸ் வேணுமில்ல. யாரு திமுக அண்ணா திமுக ஆதரிச்சா என்ன பேர் வேணும்? வராது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுத்துருவாங்களா? யாரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இல்ல இல்ல ரெண்டு சேர்த்த பாருங்க. எப்படி நம்பர்ஸ் வராது. நீங்க பாஜக ஆதரவு கொடுத்துருவீங்களா? நம்பர்ஸ் வராது. இல்ல ஒரு நிமிஷம் நம்பர்ஸ் இல்ல சார். நம்பர்ஸ் கிடையாது. சும்மா ஒரு நிமிஷம் என்ன ரீசன்கா ஒரு நிமிஷம் இல்ல என்ன ரீசன்கா நான் கேட்டேன்னா இந்த பாயிண்ட இப்ப நீங்க சொன்னீங்க யாராவது அவங்க சப்போர்ட் பண்ணானா 5 நான் அதுதான் திரு இஸ்மாயில்ட்ட பேசும்போது சொன்னேன் 5 பேர் ரிசல்ட் வந்த வெரி நெக்ஸ்ட் டே 5ஆம் தேதி மார்னிங்கே வந்து அவங்க போய் காங்கிரஸ் தாவேக்கா அலுவலகத்துக்கு போயாச்சு. அப்படிங்கும்போது ஆல்ரெடி அந்த திமுக வந்திருந்த 75ல அந்த 5 கம்மியாகி போச்சுங்க சார். இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்காக அதனால தான் ஒரு தலித்தை போடுவோம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை போட்டா எல்லாரும் ஆதரிப்பாங்கன்னு நினைச்சுக்கலாம் தானே. அந்த நம்பர்ஸ் எங்க இருந்து வரும் நான் கேட்கிறேன். வர முடியாது. காங்கிரஸ் ஒத்துக்கிட்டுனா காங்கிரஸ் திரும்ப இவரு நம்ம காங்கிரஸ் ஒத்துக்கொண்டால் வரும் சார். இதெல்லாம் ஒரு பிளான், ஒரு ரஃப் டிராஃப்ட் தான். இது நம்ம பேசுறதே ஒரு தீர்மானம் இல்ல. இது பாஜக ஒத்துக்கொண்டு நம்பி இருப்பாங்க, பாஜக கூட ஒத்துக்கொண்டு நம்பி இருப்பாங்க. ஏன்னா தலித் மக்கள் பிரதிநிதியை வரட்டும் பாஜக விரும்புதியா அப்படின்ட்டு நாடு பூரா ஒரு பேச்சு வரும் இல்லையா, அதுக்காக நினைக்கலாம். பாமகவும் அப்படி நம்பலாம். இதுல ஒரு நம்பிக்கை, ஒரு கட்டமைப்பு, ஒரு அசம்ப்ஷன் சொல்றாரு. தலித்து சொல்றாங்க சார், தனபாலுக்கு சீட்டே கொடுக்கல சார். அவர் அப்படி சொல்ல யுனானிமஸா சொல்றாரு. இதுக்கு சொல்லுங்க இப்ப சொல்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த உணர்வு இல்லாம தானே நீங்க கோலப்பன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மத்திய அமைச்சருக்கு இடத்தை கொடுத்துட்டு அவருக்கு கொடுக்காம இல்ல மிஸ்டர் கோலப்பன் கொஞ்சம் இருங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் நடக்குது. யூகத்தை பண்றவங்க எல்லாம் புள்ளி விவரத்தோட போட்டு டிராஃப்ட் போட்டெல்லாம் போட மாட்டாங்க. இப்படி ஒருத்தர் வந்து பொதுவா ஒரு ஆளை நிறுத்தினா அதுக்கு இல்ல அந்த கட்சிக்கு தனியா உங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் தாவேக்கா வர முடியாத ஒரு சூழல் இருக்குன்னே வச்சுக்கோ. அவங்க தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு நீங்க சொன்ன அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு வேணுங்கிறது போது எல்லாரும் சேர்ந்து வருவாங்கன்னா இப்போ ஆல்ரெடி 17+1 ஒரு 5 வந்து 112 வந்துருச்சு தாவேக்காவுக்கு. ஏன்னா காங்கிரஸ் போனாங்கட்டிக்கு மீதம் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அமைக்க வேணுங்கிற சூழ்நிலையில நீங்கள் சொல்வது போல என்னன்னா எல்லாரும் யுனானிமஸா அதை சப்போர்ட் பண்ணணுங்கிற சூழல் எப்படி உருவாகும்? அதுக்கு தான் ஆட்சி கலைக்கிறதுக்கு பதிலா பிரசிடென்ட் ரூல் வர்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒருத்தரை போட்டா எல்லாரும் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல உருவாக்கி விட்டுருக்கலாம் அந்த கான்செப்டை. அது எல்லாரும் காதுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல இதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது சம்பந்தப்பட்டவங்க யாருமே இதுல மெயினா பிரதான ரோல் டிஎம்கே சொல்லியிருக்காங்களா என்ன கிடையாது தெரியல, யாரும் சொல்லல. எடப்பாடி சொல்ல மாட்டாரு, உத்தரவாதம் கொடுத்துடலாம். சிவி சண்முகம் சொல்றாரு சார். முன்னாள் சிவி சண்முகம் இந்த சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்துறாரு. அது செகண்டரி நான் அதை கேட்க வரல. ஆனா அவர் தனக்கு சாதகமா பயன்படுத்துறாரு. இல்லன்னு சொல்லலையே, நடந்திருக்குன்னு சொல்ற. ஆமான்னு சொல்றாரு. ஆமான்னு அவரு நம்மள போல சர்ச்சையில் இந்த சர்ச்சையை அவரும் என்ஜாய் பண்ணிருப்பார்ல, இந்த கருத்தை அவரும் உள்வாங்கி இருப்பார்ல. அதனால இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதனால எடப்பாடியை குற்றம் சாட்டி அவரை கார்னர் பண்ணி உட்கார வைக்கிறதுக்காக அவர் சொல்லலாம் இல்லையா? நீங்க அப்படிதான் பார்க்கணும். நீங்க எல்லாம் டிடெக்டிவ் மாதிரி இப்போ நடக்கிற ப்ரோக்ராமே டிடெக்டிவ் பிரைன் இருந்தா தான் உங்கள்கிட்ட எல்லாம் பேச பதில் சொல்ல முடியும். இது நார்மலா. ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், சம்பந்தப்பட்டவங்க என்ன நினைச்சாங்கன்னு அவங்க மறந்துருப்பாங்க. நாம அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால இல்ல இது திடீர்னு சர்ஃபேஸ் ஆகல சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போன வாரம் வந்தது அந்த நம்ம பேசணும் விட்டுட்டோம். மீண்டும் திரும்ப அவர்கள் இதை பேசுகின்றனால தான் இது மீண்டும் சர்ஃபேஸ் ஆயிருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது, நடந்து லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் ஆகுது, நாங்க வேண்டாம் மறுத்துட்டோம் சொன்னங்காட்டி தான் அந்த பிரச்சனை சார். இப்போ இதுக்கு ஒரே காரணம், இப்போ நான் யார் கட்டமைச்சாங்களோ அவங்களோட எண்ணம் கூட இது மாதிரி இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி தான் இருக்கலாம். ஏன்னா ஒரு 2 சீட்டா இருந்தாலும் கூட ஒரு கிட்டத்தட்ட 30-35 வருஷம் அரசியலில் இருக்கிறாரு. அவரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, நான் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நிறைய வாட்டி பேட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி கலைகிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினால் என்னங்கிறத யோசிச்சு அதை வெளியே 2 பேர் சொன்னா போதும். அந்த பின்னணியில வந்து முழுமையான தாட் ப்ராசஸ் அல்லது முழுமையான பிளான் இல்லாம வெறும் ஒரு தாட் ப்ராசஸா பண்ணிருக்காங்க பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஓகே. 52 இப்போ 2026 தான் தேர்தலில் ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்குன்னு நம்ம பேசினோம் ஏற்கனவே. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் டெமோக்ரஸிக்கு நல்லது. ஏ இஸ் அ பவர். நான் சொன்னாலே ஏற்கனவே அது போல் நீ அல்லது நான் இன்னொருத்தர் வரக்கூடாதுங்கிறத விட புதுசாக ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. இப்போ விஜய் அவர் சொன்னபடி வாக்குறுதியெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர் காத்துல பறக்க விட்டுட்டாருன்னு சொல்ல வைங்க. அப்புறம் அடுத்த ஒரு ஃபோர்ஸ் வரணும். இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் நம்ம முன்னுக்கு வரணும். மக்களுக்கு நல்லது அது.